வாட்ஸ் அப் பீப்புள், ஹோப் எவ்ரி ஒன் இஸ் ஓகே. இந்த டாபிக் இதை பற்றினா பாலிடிக்ஸ். எஸ், எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு டாபிக். ஆனால் இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ நான் பேசலை, அதாவது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் நான் பேசலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கிறதே வேஸ்ட்டு. ரெண்டாவது, நான் பேசலை வேறு யாராவது பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறதும் ஒரு பெரிய முட்டாள்தனம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச, நான் அப்சர்வ் பண்ண சில விஷயங்களை நான் மட்டும்தான் சொல்ல முடியும், நான் மட்டும்தான் கேட்க முடியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இதனால் நீங்கள் இந்த பர்சனுக்கு ஓட் போடக்கூடாது, இந்த பர்சனுக்கு ஓட் போடணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறது இட் இஸ் என்டையர்லி யுவர் ஓன் டிசிஷன், யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸரோ எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு சின்ன சேனல் நான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெருசாக சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு தெரியறப்போ கேள்வி கேட்கணுன்னு உங்களுக்கு அந்த உறுத்தல் இருக்கும். அந்த உறுத்தல் இருக்கிறப்போ அதை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு பென் அண்ட் பேப்பர்லேயோ இல்லைனா த்ரூ ஆடியோ ரெக்கார்டிங் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு, உங்கள் மனசாட்சிக்கு உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த ஒரு நிம்மதிக்காக தான் நான் எனக்கு இருக்கிற அந்த சில கேள்விகள், சில அப்சர்வேஷன்ஸ் நான் பார்த்த வரைக்கும், எஸ்பெஷலி அபவுட் திஸ் ஆக்டர், தட் இஸ் விஜய். அவர் இந்த அரசியலுக்கு வர்றது, அவர் ஏன் அரசியல் வராரு, அவர் என்ன பண்ண போகிறாரு, என்னென்ன ப்ராமிசஸ்லாம் அவர் பண்ணுறாரு, அப்புறம் அவர் யாரை எதிர்த்து நிற்கிறாரு, ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் பார்ட்டி, அந்த பார்ட்டி பேர் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அகெயின் ஐம் நாட் அஃபிலியேட்டட் டு எனி பார்ட்டி. நான் இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அபிப்பிராயமும் யாரை பற்றியும் எனக்கு கிடையாது. யாரும் எனக்கு பணமும் கொடுக்கல இதெல்லாம் பேசுகிறதுக்காக, சரியா? இது பியூர்லி ஆன் மை ஓன் அக்கௌண்ட் நான் பண்ணுறேன் இது. ஸோ பேசிக்கலி எனக்கு எந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டியோட லீடர்ஷிப்போ இது மேலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது பொதுவாகவே. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை பீப்புள் லைக் விஜய் ஆர் ஏபிள் டு கம் டு பாலிடிக்ஸ் அண்ட் வாண்ட் டு பிகம் சிஎம். அதாவது எந்த ஒரு கஷ்டமும் படாமல், எந்த ஒரு மக்கள் சேவையும் பண்ணாமல், டைரெக்டாக ஹீரோ ஆகிற மாதிரி டைரெக்டாக அவர் சிஎம் ஆகணும், பியூர்லி ஃபேன்ஸை எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க அந்த த்ரோனில் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனன்றது அவருக்கு தெரியுதோ இல்லையா, கண்டிப்பாக பொதுமக்களுக்கு தெரியும். நான் ஐ ஹோப் அவங்க அந்தளவுக்கு முட்டாள்தனமாக இருக்க மாட்டாங்கன்னு. ஒரு ஃபேனாக இருக்கலாம், ஒருத்தர் நம்மளை பிடிக்கலாம். தட் டசன்ட் மீன் தட் தே கேன் பிகம் த சிஎம், தே கேன் டிசைட் அவர் ஃபேட். அதாவது நம்ம சிட்டிசன்ஸு அவங்க டிசைட் பண்ணி அண்ட் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சட்டத்தையே மாற்றுற அளவுக்கு அவங்க கையில் பவர் கொடுக்கறது எந்தளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம்னு எனக்கு தெரியல. ஸோ எனிவே, இந்த வீடியோ எனக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணணுன்னு இருக்குது. இது நான் கண்டினியூஸாக நான் பேசுகிறனால ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் மறந்து போகலாம். அப்படி இன்கேஸ் நான் மறந்துட்டால் இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். இப்போதைக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இதில் உங்களுக்கு பிடிக்காத சில வியூஸ் இருந்தாலுமே யூ கேன் சே தட் இன் த கமெண்ட்ஸ். அதர் பி பீப்புள் ஹூ வில் பி லைக் யூஸிங் அப்யூசிவ் லாங்குவேஜ், அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டெலீட் பண்ணிவிடுவேன் நான். ஐ ஒன்ட் பி ஈவன் கன்சிடரிங் தட் கமெண்ட். So somebody who wants to argue with me, it is fine. You can share your thoughts. You have a difference in opinion. அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யணும். So I respect that. So coming to Vijay. So Vijay எனக்கு பர்சனலாக தெரியாது. The only connection, if at all, I have with him is through the college. ஸோ அவர் படித்த காலேஜ், அது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த காலேஜ்னு. ஐ ரெஸ்பெக்ட் த காலேஜ் அ லாட். ஐ ரெஸ்பெக்ட் த ப்ரொஃபசர்ஸ், ஐ ரெஸ்பெக்ட் த டிபார்ட்மெண்ட். அந்த காலேஜில் நிறைய பெரிய பெரிய ஆட்கள் அந்த காலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நான் பார்க்குறப்போ விஜய் இஸ் நாட் ஒன் ஆஃப் தெம். ஏன் ஹீ இஸ் நாட் ஒன் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அங்கே வந்த பிறகு அவர் ஏதோ ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி, அங்கே வந்த பிறகு தான் அவர் மாறி அவர் அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணிக்கிட்டு மூவியில் ஷைன் ஆகிருக்காரு அப்படின்றது கிடையாது. அவர் ஏற்கனவே இஸ் பேசிக்கலி நெப்போ கிட். ஸோ நெப்போ கிட்னா அவங்க ஃபேமிலி ஏற்கனவே அந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க. இது ஆர் எஸ்டாப்ளிஷ்ட். அவங்க அப்பா ஒரு டைரக்டரு. அப்போ ஹி வாஸ் ஆல்வேஸ் சரௌண்டட் பை எக்யூப்மெண்ட் வித் பீப்புள், டெக்னீஷியன்ஸ். அந்த மாதிரி இருக்கிறப்போ அவர் சினிமாவில் ஷைன் ஆகிறதுன்றது ஒரு பெரிய ஒரு அதிசயமோ ஒரு பாராட்டக்கூடிய விஷயமோ கிடையாது. அஃப்கோர்ஸ் அவருடைய ஸ்கில் செட்டை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அவர் ஃப்ரம் ஸ்க்ராச் ஹீ ஸ்டார்டட் டு லேர்ன் திங்ஸ். டான்ஸாக இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும். ஸோ ஹீ பிகேம் லைக் எ ஹவுஸ் ஹோல்ட் நேம் இல்லையா? ஸோ விஜய்னாலே லாட் ஆஃப் பீப்புள் கால் ஹிம் லைக் தளபதி இதெல்லாம். பட் ஃபேக்ட் டு த மேட்டர் இஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் டேலண்டட் பீப்புள். அவங்களுக்கு கரெக்டான அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்காம தே ஆர் ஸ்டில் லைக் அவங்க அட்ரஸே இல்லாமல்லாம் போயிருக்காங்க. எவ்வளவோ ஆக்டர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ விஜய் கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம்னே சொல்லாமல் என்ன அப்படின்னா, இது இத்தனைக்கு எனக்கு எப்படி தெரியும்னா, ஒன் ஆஃப் த ப்ரொஃபஸர்ஸு ஒரு கிளாஸ் நடக்கிறப்போ அவங்க சொன்னாங்க விஜய் பற்றி டாபிக் வந்தப்போ,
இந்த மாதிரி அவர் வந்துட்டு கிளாஸே அட்டன் பண்ண மாட்டார். காலேஜுக்கு வந்தாருன்னா அவர் கிளாஸ்க்கே வரமாட்டார். அவர் எப்போவுமே வந்துட்டு பொண்ணுங்களோட தான் சுற்றிட்டு இருப்பார் அப்படின்னு ப்ரொஃபஸர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. பட் ஃபேக்ட் டு த மேட்டர்ஸ் இட் டிட் ஹேப்பன். இதை நான் வந்து சொந்தமாக அப்படியே கிரியேட் பண்ணி நான் எதுவும் சொல்லலை. உண்மையாக நடந்த ஒரு விஷயம். ஸோ ஐ வாஸ் அ பிட் ஷாக்ட். அதாவது அவர் இன்னும் மூவிஸ்லேயே அப்போ வரல. பட் தென் ஹி வாஸ் ஆல்ரெடி ஹேவிங் அ லாட் ஆஃப் ஃபேன்ஸ், எஸ்பெஷலி விமன் ஃபேன்ஸ். அது கேர்ள் ஃபேன்ஸ் தான் அதிகமாக அவருக்கு இருந்திருக்காங்க. கேர்ள் ஃபேன்ஸாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸான்னு தெரியல. பட் எனிவே தே யூஸ் டு ஆல்வேஸ் ஹேங் அரவுண்ட் இன் த கேன்டீன் அப்படின்னு சொன்னாங்க. So he finally dropped out of college. So yeah, that is the end of story. So he never completed his education. He basically wasted his seat. ஒரு நல்ல ஒரு சீட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு. அது வேற யாராவது கஷ்டப்படுற மக்களுக்கு யாராவது ஒரு ஃபேமிலிக்கு கொடுத்துருக்கலாம். யாரோ ஒரு பையனோ பொண்ணோ படித்து மேலே வந்திருப்பாங்க. அந்த டைமில் கோவிட் இருந்தது. நான் படிக்கிறப்ப கோவிட் கிடையாது. ஸோ இப்போ திரும்ப கோவிட் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து படிச்சுட்டே போயிருக்கலாம். அட்லீஸ்ட் இல்லைப்பா எனக்கு ஏகப்பட்ட மூவிஸ் இருக்குது அப்படின்னா அந்த மூவிஸ் பண்ணுறப்பவே கரஸ்பாண்டன்ஸில் வேறு ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஒரு டைரக்டராக படிச்சிருக்கலாம். ஏதாவது சம்திங் யூ குட் ஹவ் டன். அது பண்ணாமையே விட்டுட்டார். இப்போ அவர் என்ன படிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. பட் ஏதோ ஓரளவு இங்கிலீஷ் பேசுகிறாரு. அது வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ கம்மிங் டு பாலிட்டிக்ஸ். ஸோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா அவர் வந்து பாலிடிக்ஸ் வரணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் அதுக்காக அவர் என்ன முயற்சி எடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா ஹீ இஸ் ஆல்வேஸ் டார்கெட்டிங் ஒன் பர்டிகுலர் பார்ட்டி. ஓகே, உங்களுக்கே தெரியும் எந்த பார்ட்டி அப்படின்னு. ஸோ இஸ் ஆல்வேஸ் லைக் ஃபோக்கஸிங் ஆன் தட் ஒன் பர்சன். அந்த ஒரே ஆளை வந்து எதுக்காக அடிக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். மற்ற பார்ட்டிஸும் இருக்காங்க. வை இஸ் ஹி ஒன்லி டார்கெட்டிங் திஸ் ஒன் கை? இஸ் இட் பிகாஸ் ஹீ இஸ் த கரண்ட் சிஎம் அப்படின்னா உங்களுக்கு அவரோட என்ன உங்களுக்கு லைக் இட் ஆல்மோஸ்ட் சவுண்ட்ஸ் பர்சனல். Okay, so I was so surprised when he actually came to elections. இந்த மாதிரி he was calling uncle. என்னதான் இருந்தாலும் வந்து அவர் வந்து சிஎம், கரண்ட் சிஎம். அவரை வந்து மரியாதை குறைவாக பேசுகிறது வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அகெயின் நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. பட் இதுவே வந்து ஸ்டாலினோ இல்லை இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ யாரோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்து அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் பிகாஸ் யுவர் அ ஹீரோ, உங்களை வந்துட்டு மக்களுக்கு உங்களை பிடிக்கலாம். அது பிடிக்கிறது வந்து இட் இஸ் நாட் யுவர் லைசன்ஸ் டு அப்யூஸ் சம் ஒன், டு இன்சல்ட் சம் ஒன். சரியா? அப்படி பண்ணுறப்போ வந்து பப்ளிக் உங்களை பற்றி என்ன நினைக்கும்? ஸோ ஒரு தலைவருக்கான அந்த அந்த லக்ஷணம் அப்படின்னு வாங்க இல்லையா, அந்த ஆட்ரிபியூட்ஸ், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அது உங்ககிட்ட இல்லை. ஸோ தட் இஸ் ஒன் அதர் திங். ஸோ பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் விஜய் ஃபிட்ஸ் எனிவேர் இன் த பொலிட்டிக்கல் சீன். அவருக்கு வந்துட்டு பாலிடிக்ஸ் பற்றி எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. ஹீ டசன்ட் ஹாவ் த பேசிக் எஜுகேஷன். மேபி ஹி டிட் ஸ்கூலிங்கில் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் நமக்கு தெரியாது. பட் அவர் வந்துட்டு அவருக்கு க்ரோத் தர வேண்டிய, டெவலப்மெண்ட் கொடுக்க வேண்டிய எசென்ஷியல் ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஐம் சேயிங் அவுட் சைட் மூவிஸ் அவர் எதுவுமே பண்ணலை. அப்படி இருக்கிறப்போ வந்து வாட் டஸ் ஹி நோ அபவுட் பீப்புளோடைய கஷ்டம் பற்றி அவருக்கு என்ன தெரியும்? அவர் சோஷியல் சர்வீஸ் ஏதோ பண்ணியிருக்காரா? அவருக்குன்னு ஏதோ ஒரு இயக்கம் ஏதோ இருக்கான், ஏதோ மக்கள் இயக்கம், ஏதோ ஃபேன் பேஸ் திங் ஏதோ அவங்கள வச்சுக்கிட்டு ஹீ இஸ் லைக் டூயிங் சம் பிளட் டொனேஷன், ஏதோ ரைஸ் பேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். பட் தட் இஸ் ஒன்ஸ் இன் எ நியூ மூன் அந்த மாதிரி தான் சொல்லணும். இஸ் நாட் டூயிங் இட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். அண்ட் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட்டாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த காலேஜுக்கே அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் எதுவுமே பண்ணலை. ஹி இஸ் நாட் ஹெல்ப்ட் எனி ஸ்டூடெண்ட். ஹி ஹஸ் நாட் விசிட்டட் எனி ஆஃப் த ஆர்ஃபனேஜஸ். அதெல்லாம் அவர் எதுவுமே பண்ணலையே. தென் இவர் எப்படி நம்ம வந்து இவரை நம்ப முடியும்? இந்த மாதிரி இவர் நல்லது பண்ண போகிறாருன்னு எந்த பாயிண்ட் வச்சு நம்ம அவரை நம்புவோம்? ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் குட் லுக்கிங், ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் அ கிரேட் ஆக்டர், இட் டசன்ட் மேக் ஹிம் எ குட் பர்சன். ஸோ ரீசெண்டாக ஒரு சர்வே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி டாம் ஹேங்க்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஆக்டர், அவர் இந்த ஃபாரஸ்ட் கம்பெனிலாம் நடிச்சிருப்பார் பாருங்க. அவர் வந்துட்டு நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஓட் போடுவீங்களா அப்படின்னு வந்து ஒரு 4-5 ஆக்டர்ஸோட ஃபோட்டோ வச்சு அவங்க கேட்டிருக்காங்க யூஎஸில். அப்போ கேட்டால் வந்து நிறைய பேர், அதாவது நியர்லி 90% ஆஃப் பீப்புள் வாண்டட் டு ஓட் ஃபார் டாம் ஹேங்க்ஸ். ஸோ எதுக்கு டாம் ஹேங்க்ஸ் ஓட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரீசன் கேட்டிருக்காங்க. கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லவரா? எப்படி அவர் நல்லவர்? ஏன்னா அவர் எடுத்த அந்த ரோல், அவர் நடித்த அந்த ரோல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் நல்லவராக தான் இருப்பார். எங்கேயுமே வந்து ஒரு வில்லன் கேரக்டராக ஒரு 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 கன்னிங்கான பர்சனாக அவர் நடிச்சிருக்க மாட்டார். பட் உண்மையாகவே டாம் ஹேங்க்ஸ் வந்து நல்ல பர்சனா, அவர் உண்மையாகவே எலெக்ஷனில் நின்று அவர் வின் பண்ணுவாரானா அவர் வின் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இதுதான் இப்போ விஜயும் பண்ணுறாரு. ஸோ பேசிக்கலி விஜய் வந்து ஒரு நல்லவராக இருக்கிறப்போ வந்து, அதாவது படத்தில் அந்த மாதிரி நடித்து அந்த மாதிரிலாம் பண்ணதில்
மக்கள் வந்து அவங்கள பிளைண்டாக நம்புகிறாங்க. இந்த மாதிரி இவர் உண்மையாகவே நல்லவராக இருப்பார், இவருக்கு ஓட் போடலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. அது ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எஸ்பெஷலி இந்த விமென் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேர்ள்ஸ் டீனேஜர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரேஸியாக இருக்காங்க. அதாவது ஆல்மோஸ்ட் இஸ் லைக் சம் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஸோ விஜய் இஸ் நோவேர் க்ளோஸ் டு வென் இட் கம்ஸ் டு என்டர்டெயின்மெண்ட் லைக் தட் ஆஃப் எ மைக்கேல் ஜாக்சன். அவர் பற்றி வந்து அவ்வளோ க்ரேஸ் ஆகிறதோ, உயிரையே விடுறேன்றதோ, என் புருஷனை விட அவர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து அதை எந்த சென்ஸில் எடுத்துக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம், ஆனால் என்னோடய குழந்தைய விட, என் ஒய்ஃபை விட, என் புருஷனை விட, எங்கள் அப்பாவை விட, ஒரு ஃபேமிலி மெம்பரை விட எனக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்னா அது எப்படி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சென்ஸில் எடுத்துக்க முடியும்? அதில் ஒரு லேடி வர போட்டிருக்காங்க இந்த மாதிரி, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸு, இந்த மாதிரி கொச்சப்படுத்தி பேசுகிறீங்களே, ஏன் அவர் அப்பா ஸ்தானத்தில் நினைக்கக்கூடாதா, ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் நினைக்கக்கூடாதா? அதெல்லாம் மூவிஸில் தான் நடக்கும். இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து மூவிஸில் வேணால் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணலாம், கிளாப் தட்டலாம், விசில் அடிக்கலாம். ரியாலிட்டியில் அந்த மாதிரிலாம் நடக்கிற சான்ஸே கிடையாது. இந்த சோ கால்டு பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் பண்ணுறது வந்துட்டு இட் இஸ் நாட் ரியல். ஏன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன், ஒரு ஆணும் பெண்ணும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு பெஸ்டின்னுவாங்களா அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பாக தவறுவாங்க. தவறுது அப்படின்னா they will fall in love, they will get infatuated to the other person. அது அவங்க சொல்ல மாட்டாங்க, ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். இப்போ நிறைய மூவிஸில் கூட அந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் பண்ணுறது வந்து பியூரான ஒரு ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வந்துட்டு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. இப்போ நான் சொல்கிற இந்த பர்டிகுலர் ரியல் லைஃப் கேஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க கல்யாணம் அப்படின்னு அவங்க பத்திரிக்கை நீட்டுறப்போ தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் தேவர் ஆக்சுவலி இன் லவ் அப்படின்னு. அது வரைக்குமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஃபார் செவரல் இயர்ஸ் தேவர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ குழந்தை குட்டியோட ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணது வந்து நான் வந்து ஜட்ஜ் பண்ணல, அது தப்புன்னு நான் சொல்லலை. த ஃபேக்ட் இஸ் இந்த மாதிரி பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் இது வந்து என் ஹஸ்பண்டை விட அவரை பிடிக்கும் அப்படின்னா அது வந்து நல்ல விதத்தில் எடுத்துக்கவே முடியாது அந்த அந்த விஷயத்த. அந்த மாதிரி ஏன் அவங்க சொல்கிறாங்க, அவங்க மென்டாலிட்டி ஏன் அந்த மாதிரி இருக்குது? they really need to think, they need to rethink, they need to rewire things. நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு they need to look at their own video and see. அது சிரிக்கிற விஷயம் கிடையாது. எவ்வளோ மீம்ஸ் ட்ரோல்ஸ்லாம் வருது, பட் இட்ஸ் நாட் நம்ம ஏதோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு லைக் ரியாக்ஷன் போட்டு போயிடுறோம். இட்ஸ் அ சீரியஸ் திங், இட்ஸ் அ சீரியஸ் சைக்கலாஜிக்கல் திங். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டாக்கிங் அபவுட் பாலிடிக்ஸ் அண்ட் விஜய். ஸோ விஜய் இஸ் அவர் வந்துட்டு இன்னும் அந்த அந்த ஆக்டிங் இதில் வந்து வெளியில் வரவே இல்லை. ஸோ எவ்ரி திங் ஹி சேஸ், எவ்ரி திங் ஹி டஸ், ஹிஸ் ஆக்ஷன்ஸ் ஆன் ஸ்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஸ்டார்ட் கேமரா ரோலிங்ன்ற மாதிரி தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்துட்டு கிளாப் போர்ட் வச்சு தான் ஹீஸ் டூயிங் திங்ஸ் மாதிரி தெரியுது. இட்ஸ் நாட் ஸோ ஆப்வியஸ், பட் தென் இஃப் யூ அப்சர்வ் க்ளோஸ்லி ஹீஸ் நாட் பீயிங் ஹிம்செல்ஃப். அதாவது இங்கிலீஷில் இந்த கேஃபேப் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, அது மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேஃபேப்னா என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது அண்டர்டேக்கர், ஸோ அண்டர்டேக்கர் இருக்கார் இல்லையா, ஸோ அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா அவரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது இந்த மார்க் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, பினாரையா அங்கே இருக்கிற ஒரு ஆள் மாதிரி, அவர்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கிற மாதிரி, சொல்லப்போனால் அவரே வந்து ஒரு நடமாடும் பிணம் மாதிரி தான் அவரை காட்டினாங்க. ஸோ பேசிக்கலி அண்டர்டேக்கர்னா யார், இந்த பிணங்களை புதைக்கிறவன். ஸோ அப்படி தான் அவரை போர்ட்ரே பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம், அது எல்லாமே ஒரு செட்டப் தான், ஒரு ட்ராமா தான், ஒரு ஸ்கிரிப்ட் தான். பட் அது இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் கேஃபேப். அதான் அந்த கேஃபே பண்ணுற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த மாதிரி நடிக்கிறது வந்து நீங்கள் வெளியிலையும், அதாவது வெளி வாழ்க்கையிலையும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க. ஸோ நாட் ஓன்லி அண்டர்டேக்கர், ஹல்க் ஹோகன் எடுத்துக்கலாம், நீங்கள் யூ கேன் டேக் எனி ரெஸ்லர். அவங்க கெட்டவங்க நல்லவங்க, இட்ஸ் ஆல்வேஸ் அ ஃபைட் பிட்வீன் குட் அண்ட் ஈவில். ஸோ அந்த குட் அண்ட் ஈவிலில் வந்துட்டு அண்டர்டேக்கர் வந்து ஈவிலாக முதல்ல கொண்டு வந்தாங்க. பேசிக்கலி ஹீஸ் கால்டு ஹீல். ஸோ ஹீல்னா கெட்டவங்க, இல்லைனா பேபி ஃபேஸ். பேபி ஃபேஸ்னால் அதோடைய ஆப்போசிட் ஹீரோ. ஹீரோ வில்லன் மாதிரி, ஹீல்ன்றவன் வில்லன்னு, ஹீரோ வந்துட்டு பேபி ஃபேஸு. ஸோ பேபி ஃபேஸாக மாறணும் அப்படின்னா மக்கள் உங்களை லைக் பண்ணணும். ஸோ அப்படி தான் வந்து அண்டர்டேக்கர் பேபி ஃபேஸாக மாறினார். Still he maintained that, and not only him, everyone from Shawn Michaels, Bret Hart, எல்லாருமே வந்து they maintained their character. நல்லவனா எல்லா இடத்துலையும் நல்லவனாவே, அந்த பேச்சாக இருக்கட்டும், அந்த ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு சாய்ஸ் கொடுக்குறப்போ அவங்க பண்ணுற அந்த டிசிஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அது மக்கள் வந்து நம்புகிற மாதிரியே இருக்கும். அது எந்த இடத்துலையுமே கேரக்டர் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு அவங்க கான்ட்ராக்ட்லேயே இருக்கும்.
ஸோ அதான் கேஃபேப். ஸோ கிட்டத்தட்ட வந்து விஜய் ஹீஸ் டூயிங் எ கேஃபேப். சொல்லப்போனால் ஆக்டர்ஸ் எதுக்காக பாலிடிக்ஸுக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் ஒரு தனி வீடியோ போடணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் எனிவே அது ஒரு சுருக்கமான இதில் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆக்டர்னா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நடிக்கிறாங்க. ஸோ நடிக்கிறதுனா என்னது, கிட்டத்தட்ட பொய் சொல்கிற மாதிரி. ஸோ ஒரு நடிப்புன்றது என்னது, இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணி காட்டுறது, நீங்கள் நம்ப வைக்கிறது. ஸோ அது மெயினாக அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அழுகிறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், இட் குட் பி எனிதிங். ஸோ அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து நமக்கு நம்புகிற மாதிரி இருக்கும். தெரியாத ஒரு ஆள், அதாவது ஒருத்தன் வந்து ஆக்டர்னு தெரியாத ஒரு ஆள் வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ, லேட்டஸ்டே ஒரு ஹிடன் கேமரா வச்சு நம்ம அதை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ப்ராங்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்க உண்மையாகவே வந்து அழுறாங்க, அவங்க உண்மையாகவே வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்ற மாதிரி நமக்கு தோணும். பட் அந்த நடிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் நடிக்கிறான் அப்படின்னு. கிட்டத்தட்ட அது ஏமாத்துற மாதிரி, ஒரு பொய் சொல்கிற மாதிரி. ஸோ அதுதான் தொழிலாக அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அது விசில் அடித்து அவங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணி நம்ம அவங்கள வந்து ஒரு ஆல்மோஸ்ட் காட்ஸ் மாதிரி நம்ம பார்க்குறோம். ஒரு கடவுள் மாதிரி நம்ம உயிர் விடுற அளவுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அவங்க நடிகர்கள் வந்துட்டு இப்போது பாலிடிக்ஸ் வந்தாங்கன்னா அவங்க எப்போ அவங்களா இருக்காங்க, எப்போ அவங்க நடிக்கிறாங்க நம்ம சொல்லவே முடியாது. இட் குட் பி எனி ஒன், வெதர் இட்ஸ் த லேட் டாக்டர் எம்ஜிஆர், விஜயகாந்த் சாராக இருக்கட்டும். யாருக்குமே நான் இங்கே வந்துட்டு சப்போர்ட் பண்ணல, எஸ்பெஷலி விஜய். ஸோ விஜய் மாதிரி பீப்புள் வந்துட்டு அவங்க எப்போ உண்மையாகவே அழுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஸ்டேஜில் அழுத மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். உண்மையாகவே அவர் ஃபீலிங்கோட தான் அழுதாரா, எதை நடிச்சு அவர் அழுதாரு, இல்லைனா அது எல்லாமே நடிப்பா, இஸ் இட் பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வி கேன் பி ஈஸிலி ஃபோல்ட். தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் இட். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து விஜய் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் எ ப்ரமோஷன். வெதர் இட்ஸ் அந்த 41 பீப்புள் இறந்து போனாலும் சரி, இதை நான் ஏன் ப்ரமோஷன் சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அது பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், இட் இஸ் நியூஸ், இட் இஸ் இன் த நியூஸ். அண்ட் ஹிஸ் நேம், ஹிஸ் இமேஜ், ஹிஸ் video, his photo, everything, everyone is talking about Vijay, Vijay, Vijay wherever you go. Appo it's a promotion illaya, it's a promotion for him, it's a negative promotion. So everything, whether it's negative or positive, it is still a promotion. It is still, it's going to work in your favor. ஸோ ஈவன் விஜிஎஸ் கூட இந்த பிக் பாஸ் சீசன் 8 நினைக்கிறேன் அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி கேள்வி வந்திருக்கும், இந்த மாதிரி நெகட்டிவாக அவங்கள பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்மளை பற்றி பேசுகிற வரைக்கும் அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதை தான் அவர் மீன் பண்ணியிருப்பார், அதுதான் உண்மை. ஸோ விஜய் இஸ் த்ரைவிங் ஆன் திஸ் நெகட்டிவ் ப்ரமோஷன். அதனால தான் இந்த அன்னெசரி கான்ட்ரவர்சிஸ் வர்றப்போ கூட ஹீ இஸ் லெட்டிங் இட் ஹேப்பன், ஹீ இஸ் டூயிங் இட் ஹிம்செல்ஃப். இப்போ ரீசெண்டாக ட்ரிஷாவோட அவர் வந்துட்டு ஒரு வெட்டிங் போயிருந்தார் இல்லையா, அதுவுமே இந்த மாதிரி ஒரு விஷயம்தான். So basically he's been trolling his own people, his audience, his fans. Like அவங்க மேலே எந்த ஒரு ரெஸ்பெக்டோ ஒரு கன்சிடரேஷனோ கிடையாது. ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும்னா, ஒன்று மக்களோட நீ சேர்ந்து நீயும் அவங்களோட நடக்கணும். ஸோ யூ நீட் டு ஷோ த வே, யூ நீட் டு கன்சல்ட் வித் தம், அந்த மாதிரி இருக்கணும். நீ வெறும் லீட் மட்டும் பண்ணுவேன், நான் லீட் பண்ணுற அந்த ப்ராசஸில் யாராவது இறந்து போனால் அடிப்பட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற ஒரு லீடர் வந்து எப்படிப்பட்ட லீடர்னு எனக்கு தெரியல. இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் மைண்ட் கேம் அவர் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த அவரை ஃபாலோ பண்ணுற இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, எஸ்பெஷலி இந்த ஃபேன்ஸ், விமன் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு எல்லாருமே தற்கொலை, அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க, அணில். அது என்ன அணில்னு எனக்கு தெரியல, ஆனால் தயவுசெய்து அந்த அணிலை விட்டுருங்க. அது பாவம், அது நல்ல ஒரு நல்ல க்யூட்டான ஒரு கிரீச்சர், அது அதை விட்டுருங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேம் வந்துட்டு ஜாம்பீஸ். ஜாம்பீஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஜாம்பின்னா மிருதன். ஜாம்பின்னு ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வந்துட்டு சொந்தமாக யோசிக்கிற ஒரு தன்மை கிடையாது. ரெண்டாவது, அவங்க தலைவர் பற்றி ஏதாவது சொல்லிட்டாலே அவங்க அட்டாக் மோடில் தான் போகிறாங்க. தே வில்லிங் டு அட்டாக், தே வில் ஹர்ட் அதர்ஸ், தே வில் லிட்ரலி ஹர்ட் அதர்ஸ். ஸோ இப்போதைக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்காங்க. பட் அவங்க தே won't hesitate டு காஸ் ஆக்சுவல் ஹார்ம். ஸோ அது வந்து என்னோட ரிக்வெஸ்ட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா, கொஞ்சம் இந்த பீப்புளை கண்ட்ரோலில் வைங்க. இல்லைனா சப்போஸ் நாளைக்கு வந்து விஜய் தோத்துட்டார் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதனால் தயவுசெய்து அவங்கள வந்துட்டு தற்கொலை, அணில் அப்படின்லாம் கூப்பிடாதீங்க. இது ரெண்டுமே அவங்க கிடையாது. வாட் இஸ் ப்ரெசன்ட்லி ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு இஸ் எ ஜாம்பி எபிடமிக், பேண்டமிக். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, எபிடமிக்ன்றது இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது நடக்குது. ஆனால் அது கூடிய சீக்கிரம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் இந்தியா ஃபுல்லாக பரவுறதுக்கு, வேர்ல்டு ஃபுல்லாக பரவுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா வேர்ல்டு ஓவர் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. தென் இட் வில் பிகம் எ பேண்டமிக். அப்புறம் வந்து அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் அவருடைய மீட்டிங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்திங்கன்னா
அது ஒன்று தனித்தனி வீடியோ சொல்லப்போனால் ஒரு கண்டென்ட்டாக நமக்கு அள்ளி தராரு. அதாவது பிக் பாஸில் கூட சம்டைம்ஸ் கண்டென்ட் எல்லாம் போயிடும். ஆனால் இவர் பேசினாலே போதும், இவர் வந்தாலே போதும், எல்லாருக்குமே நல்ல கண்டென்ட் கிடைக்குது, நல்ல மீம்ஸ் கிடைக்குது. ஸோ இவர் வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி கெரியரோட உச்சத்தை நான் விட்டுட்டு வந்தேன் கூட கிடையாது, உதறி தள்ளிட்டு வந்தேன் அப்படின்னு. அது என்ன உதறி தள்ளிட்டு வர்றது எனக்கு புரியல. ஏதோ காலுக்கு ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கா, இல்லை ஏதாவது நாயா பூனையா கடிச்சு வச்சுருக்கா உதறிட்டு வர்றதுக்கு? அப்போ அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபீல்டையே நீங்கள் மதிக்கலை இல்லையா? ஸோ கெரியரோட உச்சத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, அந்த கெரியர் வந்து உனக்கு எப்படி வந்தது? உங்களை அந்த பொசிஷனில் உட்கார வச்சது யார்? மக்களோட காசு, மக்கள். நீங்கள் பிளாக்ல டிக்கெட் விற்ற நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ எந்த தலைவனோ அந்த மாதிரி சொல்லுவானா? அதாவது நீங்கள் ஆனஸ்ட்டாக இருக்கிறது வேறு, நான் ஆனஸ்ட்டாக ஃப்ராட் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறது வந்துட்டு, அது உங்களுக்கே வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கக்கூடாதா? அதை நீங்கள் யாரோ எழுதி கொடுத்து நீங்கள் படிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது தெரியல, அந்த எழுதி கொடுத்த ஆளாவது கொஞ்சம் யோசிக்கணும். சரி, நீங்கள் தான் படிக்கிறீங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு படிக்க மாட்டீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து கெரியரோட உச்சத்துலேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி என்ன நீங்கள் உண்மையாக பண்ணீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதே மாதிரி இவங்க ஐ திங்க் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் கவர்மெண்ட் வந்துட்டு 5,000 rupees வந்து தராங்க அப்படின்னு ஏதோ ஒன்று கேள்விப்பட்டேன் நான். அதுக்குமே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த 5,000 rupees வாங்கிக்கோங்க, ஹாப்பியாக வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு அதான் இவங்க சின்னம் ஒன்று இருக்குது, விசில் சின்னமாக, செவிலியே விசில் அடிச்சு அனுப்புங்க அப்படின்றாரு. ஸோ பேசிக்லி அவர் வேர்ட்ஸ் எல்லாமே இவங்க ஒரு ஜாம்பி கூட்டம், ஜாம்பி ஹோர்ட் அப்படின்வாங்க. இந்த ஜாம்பி கூட்டம் வந்து அட்டாக் அப்படின்னு சொன்னாலே அட்டாக் மோடில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு பைத்தியமாக அலைகிற ஒரு கும்பலை வந்து நீங்கள் செவிலியே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ பேசிக்லி விஜய் இஸ் அ வாக்கிங் டாக்கிங் ரேஜ் பெயிட் அவர். ஸோ இஸ் ட்ரிகரிங் பீப்புள் வித் இஸ் ப்ரெசன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு ஒரு செட்டிஸ்டிக்கான சைக்கோபேத்திக்கான ஒரு பர்சனாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் இஸ் வெரி டேஞ்சரஸ். தயவு செய்து இந்த மாதிரி பீப்புளை வந்து கொஞ்சம் ஹேண்டில் தெம் வித் எக்ஸ்ட்ரீம் காஷன். அவ்வளோதான். நான் வந்து என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இது வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறது, யூ குட் பி த கிரேட்டஸ்ட் ஃபேன் இன் த வேர்ல்ட். தயவு செய்து பாலிடிக்ஸ்க்கு மட்டும் டோன்ட் கிவ் தம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் யூ ஆர் டிசைடிங் சம்படிஸ் ஃபேட். திஸ் குட் ஆல்சோ பி யோர்ஸ். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த 5,000 வாங்கிக்கோங்க, அது வந்து உங்கள் காசு தான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அது கரெக்டு தான். அப்போது நீங்கள் ஆட்சிக்கு வர்றப்போ யாரோட காசில் இதெல்லாம் பண்ண போகிறீங்க? நல்ல விஷயம் இல்லை, ஏதோ சிலிண்டர் ஏதோ தரேன்னு சொல்லியிருக்கீங்க, அப்புறம் என்னவோ சேஃப்டி திங்ஸ் தான். இதெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த திங்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்புற மாதிரியே இல்லை. சரி, அப்படி கொடுக்கணும்னு நீங்கள் யாரோட காசுலேருந்து கொடுப்பீங்க? உங்கள் பாக்கெட் மணிலேருந்து கொடுப்பீங்களா? உங்கள் சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்களா அதுலேருந்து கொடுப்பீங்களா? உங்கள் வீடை விற்று கொடுப்பீங்களா? என்ன பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ மட்டும் அந்த பீப்புள் மணி கிடையாதா? இப்போ நீங்கள் இலவசமாக ஏதோ தரான்றீங்களே, அது மட்டும் பீப்புள் மணி கிடையாது, அது உங்கள் ஓன் மணியா? அப்படி இருக்கிறதா இருந்தால் இப்போ பண்ணுங்கள். முதல்ல அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மக்கள் உங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓட் பண்ணுவாங்க. எந்த ஒரு பாலிட்டிஷியனையும் வந்து நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் தான் பண்ணுறாங்க. யாருமே இப்போ பண்ணுறேன்னு செஞ்சு கொடுத்ததே கிடையாது. இப்போ பண்ணுறேன், என்னை நம்புங்க அப்படின்னு எண்ட் ஆஃப் த மீட்டிங் ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். எனக்கு ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட் இன்க்ளூடிங் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், யாருமே இப்போ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிவிட்டு அவங்க ப்ராமிஸை நிறைவேற்றிட்டு அவங்க வந்து போட்டியில் நின்றது கிடையாது. மேபி இட் குட் பி த அந்த பாலிடிக்ஸில் இருக்கிற அந்த எலெக்ஷன் ரூல்ஸாக கூட இருக்கலாம், நீங்கள் எதுவும் இப்போ பண்ணக்கூடாது, அவங்கள ப்ரைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் இவங்க இந்த பிளான்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். அவருடைய மூவி எப்படி ஒரு ட்ரெய்லரோ அந்த மாதிரி ஒரு விஷயமா அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன் அப்படின்னு ஆசை காட்டுறது பேசிக்கலி. இது எதுவுமே இன்னும் நடக்குமான்றது கேரண்டியும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி அவர் சொல்கிறதுக்கே வந்து அவங்க அவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்க, விமன் எஸ்பெஷலி. அப்புறம் இது ஏதோ தீம் சாங் ஏதோ ஒன்று இருக்குது, என்னது விஜய் நான் வரவா ஏதோ சம்திங், எனக்கு தெரியல அந்த வேர்டிங். நான் அந்த பாட்டு முழுசாக கூட கேட்டது கிடையாது. அந்த ஓப்பனிங் அந்த சாங் பேசிக்கலி அந்த தீம் சாங் எப்படி இருக்குன்னா, ஐ திங்க் 2025 ரொம்ப வைரலான ஒரு டிக்டாக் சாங் ஒன்று இருக்குது. தாய்லாண்டோடைய ஒரு ட்ரெண்டிங் சாங் அது. அது அண்ணன்ன பாத்தியா அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு. அதுதான் அந்த பாட்டு இந்த பாட்டு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வேணால் ஸ்லோ பண்ணி கேட்டு பாருங்கள். ஒருவேளை அந்த பாட்டை தான் ட்வீக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாற்றிட்டாங்களா லிரிக்ஸ் எல்லாம் போட்டு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. அதாவது இந்த ஒரு தீம் சாங்கில் கூட ஒரிஜினாலிட்டி கிடையாது, அதுவுமே ஒரு இடத்துல காப்பி அடிச்சுட்டு அந்த வேர்ட்ஸை மாற்றிக்கி எடுத்து போட்டு இது பண்ணியிருக்கீங்க. அப்புறம் என்ன பிளாஸ்ட்டுன்னு எனக்கு புரியல. அது என்ன பிளாஸ்ட்டு?
ஏன்னா பாம்பு பிளாஸ்டா, நீங்கள் என்ன டெரரிஸ்டா, ஏன் நல்ல வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சாங்ஸ்லாம் பண்ண மாட்டிங்களா? ஸோ பேசிக்கலி விஜயோடைய அந்த டாக்டிக் என்ன அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து விமென், இந்த விமெனை வந்து டார்கெட் பண்ணுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் காலேஜ் டைமில் இருந்து விமென் ஃபேன்ஸா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக நமக்கு தெரியாது, ஃபேன்ஸ் அதிகம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஸோ ஹீ இஸ் யூட்டிலைசிங் தட். அதுதான் அவருடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் விமென் ஆர் வெரி சசெப்டிபிள்ன்ற ஒரு வேர்ட் இருக்குது இங்கிலீஷில். அதாவது அவங்க ரொம்ப ஈஸியாக ஏமாறக்கூடிய ஒரு பீப்புள் அவங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் எப்போவுமே பார்த்தீங்கன்னா விமெனுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கறது, அவங்கள முன்னாடி உட்கார வைக்கிறது, எல்லாமே விமென் சம்மந்தமாகவே பண்ணுறது. இந்த ஃபெமினிசம், சோ கால்டு ஃபெமினிசம் வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அகெயின் நிறைய பேர் கேட்ட மாதிரி அவர் வீட்டிலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க ஃபீமேல் கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது தனியாக அதை பற்றி பேசுகிறேன். பட் பேசிக்கலி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பிப்ளிக்கல் ஸ்டோரி, அதாவது பைபிளில் இருக்கிற ஸ்டோரி. நான் ஏன் பைபிள் பற்றி பேசுகிறேங்க அப்படின்னா அவரே வந்து பைபிளோடைய சில பாயிண்ட்ஸை வந்து அவர் எடுத்து பேசியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோசப்ன்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு பைபிளில் ரொம்ப ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு கேரக்டர். அவர் எதுக்காக அந்த கேரக்டர் ஃபேமஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கடவுள் மேலே வச்சுருக்கிற உண்மையான அந்த பக்தி, அந்த அன்பு, அதுக்காக தான் வந்து ஜோசப் ஃபேமஸ்ஸு. அந்த ஜோசஃபையும் இந்த ஜோசஃபையும் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி வந்துட்டு இது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அது. அந்த ஜோசப் யாருன்னு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த ஜோசப் வந்துட்டு யாக்கோபுன்ற ஒருத்தருக்கு வந்துட்டு 12 பசங்க பிறக்கிறாங்க. அதில் அந்த 12வது அந்த கடைக்குட்டின்னுவாங்கள அந்த ஆள் தான் ஜோசஃபை வந்துட்டு யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சனால அவரை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அது அப்பா செல்லம். ஸோ ஜோசப் வந்து யாக்கோபுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற ஒரே காரணத்தினால வந்து மற்ற அண்ணங்களுக்கு வந்துட்டு அவரை பிடிக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது அவரை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஏதோ குழியில் தள்ளி விடலாம், இல்லை ஏதோ அவர் வீட்டுக்கு வர விடாமல் நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க பிளான் பண்ணி அனுப்பிடுறாங்க ஒரு இடத்துக்கு. ஸோ ஜோசப் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாயிண்டில் வந்துட்டு அந்த ஃபேரோ, அந்த ஈஜிப்ட்லேருந்து ஃபேரோ இருப்பாங்களே, அவங்க தான் ராஜாக்கள். அந்த ராஜா கிட்ட வேலை பண்ணுற போட்டிஃபர் அப்படின்ற ஒரு ஆள். அந்த ஆள் ஒரு ஆஃபீஸர், ஒரு சின்ன ஆஃபீஸர் இருந்தாலும். ஸோ அந்த ஆளுக்கிட்ட ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி ஒரு ஜாயின் பண்ணுறாரு ஜோசஃபு. அப்போ வந்துட்டு அந்த போட்டிஃபர்ன்ற அந்த ஆளுக்கு வந்துட்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இந்த போட்டிஃபர் வந்து ஜோசஃபை எந்த அளவுக்கு நம்பினாருன்னா அவர் மொத்த விஷயத்தையுமே அவர் கையில் ஒப்படைச்சார். அதாவது வீட்டில் அந்த வீட்டு விஷயமா இருக்கட்டும், பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அவர் பார்த்துக்கிற மாதிரி அவர் கையில் வந்துட்டு ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அப்போ ஒப்படைச்சு அப்படி போயிருக்கிறப்போ வந்துட்டு இந்த லேடி, அதாவது அவருடைய ஒய்ஃப், போட்டிஃபரோட ஒய்ஃப் வந்துட்டு ஜோசஃபை வந்து தவறாக நடந்துக்கிறதுக்காக அவங்க வந்து நம்ம தப்பு செய்யலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ கூப்பிட்றப்போ வந்து ஜோசப் வந்துட்டு வேறு யாராவது இருந்திருந்தா அந்த சுச்சுவேஷனில், அதாவது முதலாளியும் கிடையாது, இந்த லேடியும் கூப்பிட்றா, என்ஜாய் பண்ண வேண்டியதானு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நான் இந்த தப்பை வந்து என்னோடய கடவுளுக்கு எதிராக நான் பண்ண மாட்டேன்னு உதறி தள்ளிட்டு, இதுதான் உண்மையாக உதறி தள்ளுறதுன்றது. அந்த லேடி வந்துட்டு தப்பு பண்ணுன்னு கூப்பிட்றாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவளை வந்துட்டு விட்டுட்டு அவர் ஓடி போகிறார் அங்கேருந்து. அந்த ஜோசப் எங்கே இருக்கார், இந்த ஜோசப் எங்கே இருக்கார்? இந்த ஜோசஃபாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் நமக்கு தெரியும், சரியா? நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவரை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறது ரொம்ப தப்பு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு இந்த ஆதாம் ஏவாள் கதை பார்த்திங்கன்னா, அந்த சாத்தான் என்ற அந்த ஒரு பாம்போ சர்ப்பமோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஏவாள் கிட்ட தான் வந்து பேசுது. ஏவாள் கிட்ட தான் வந்து டீலிங் போய் பேசுது, இந்த மாதிரி இந்த பழத்தை சாப்பிடு அப்படின்னு. அது ஏன் ஆதாம் கிட்ட போகலைன்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஆதாம் வந்து அந்த டைமில், அகெயின் இஃப் யூ வேர் டு பிலீவ் த பிப்ளிக்கல் ஸ்டோரி, ஆதாம் வந்து கடவுளோட கூட நடந்தார் அப்படின்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்த ஒரு ஆள். அந்த ஆள்கிட்ட போனால் வேலைக்கு ஆகாது. அதனால தான் ஏவாள்கிட்ட போய் மண்டையை கழுவி அந்த தப்பை பண்ண வச்சுருக்கு, அந்த பழத்தை சாப்பிட்ற அந்த வேலையை பார்த்து. அதனால் ஆதாமும் அவஸ்தைப்பட்டு 2 பேரும் குற்றவாளியாக ஆடுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, எப்படி அந்த காலத்தில் இந்த பாம்புன்றது வந்து ஆதாம் கிட்ட போகாமல் ஏவாள் கிட்ட போய் அந்த காரியத்தை சாதிச்சிச்சோ, அதே மாதிரி இப்போது இந்த பாம்பு ரூபத்தில் இந்த விஜய் வந்து இந்த லேடிஸ், ஏவாள்ன்ற இந்த லேடிஸ் வந்துட்டு டார்கெட் பண்ணி அவங்க மண்டையை கழுவி அவங்கள வந்துட்டு இவருக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு
இந்த ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ பார்த்துக்குங்க, இது ரொம்ப மோசமான ஒரு பாம்பாக இருக்குது. அப்புறம் வந்து இவர் இந்த தீய சக்தி தூய சக்தி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார் இல்லையா, இது வந்து ரொம்ப ஒரு பழைய ஒரு விஷயம்தான். எதை நீங்கள் எடுத்தாலுமே வந்து எந்த ஒரு புக் எடுத்தாலும் எந்த ஒரு மூவியை எடுத்து பார்த்தாலும் ஈவன் ஒரு மேட்சே நடக்குது, கிரிக்கெட் மேட்ச்சோ இல்லை டென்னிஸோ நடக்குது, அதில் வந்து இந்த நல்லது கெட்டது, நல்லவங்க கெட்டவங்க, நமக்கு பிடிச்சவங்க நல்லவங்க, பிடிக்காதவங்க கெட்டவங்க. ஸோ எண்ட் ஆஃப் டே இட்ஸ் அ ஸ்டோரி அபவுட் குட் அண்ட் ஈவில். இட்ஸ் ஆல்வேஸ் அ ஃபைட் பிட்வீன் குட் அண்ட் ஈவில். ஸோ அதை தான் இப்போ ஒரு பாலிடிக்ஸ்க்கும் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த விதமாக அவர் அதை மாற்றுறாரு, அந்த நெரட்டிவ் அவர் வந்து கொண்டு வர்றாரு. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே அவர் பண்ணுறாரு. அதாவது அவங்க வந்து தீய சக்தி அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லவராக இருக்காருன்றது நம்ம போக போக தான் தெரியும். அப்புறம் என்னன்னா, இந்த மாதிரி ஏதோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கான்ஃபிடென்ட்டாக யார் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு எனக்கு தெரியல. அதாவது போட்டி போடுறது அவர் தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நம்ம தான் அவருக்கு சொல்லணும், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நீங்கள் தோற்று போக மாட்டீங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், நாங்கள் ஓட் போடுறோம் அப்படின்னு நம்ம தான் கான்ஃபிடென்ஸ் சொல்லணும். இவர் அப்படியே உள்டாவை வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு. அதாவது நாளைக்கு இவர் தோற்று போனால் கூட நீங்கள் தான் தோற்று போயிட்டீங்க அப்படின்னு நம்ம மேலே போட்டுருவார் போல. ஃபைனலி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிவோர்ஸ். இந்த டிவோர்ஸ் விஷயம் வந்துட்டு நிறைய பேர் பேசிட்டாங்க. நிறைய பேர் வந்து எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம், ஈவன் விஜய் ஃபேன்ஸ் கூட வந்து என்னென்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் அவரை விட்டு அன்ஃபாலோ பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பார்த்துட்டோம், நியூஸில் இன்னுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவருடைய மனைவி வந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருந்திருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் எம் எனிமோர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நடிகை, அந்த நடிகையோட பேர் சொல்லலாம், ஐ வாண்ட் டிவோர்ஸ் அண்ட் ஐ வாண்ட் அலிமோனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இது வந்து இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாம், டிவோர்ஸ் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க போகிறாங்க, இந்த டைமில் எதுக்காக அவங்க இதெல்லாம் ரிவீல் பண்ணாங்க, இது அவங்க பர்சனல், நம்ம பேசக்கூடாது இப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் அவர் வந்துட்டு இந்த ட்ரிஷாவோட வெட்டிங்க்கு ஏதோ வந்திருந்தார் இல்லையா, அது கூட வந்து அது அவருடைய சாய்ஸு. ஏன்னா சட்டத்திலேயே வந்துட்டு இந்த மாதிரி இட்ஸ் நாட் எ க்ரைம், இன்னொரு லேடியோட நீங்கள் உறவு வச்சுக்கிறது வந்துட்டு தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி லாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி வந்து இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விஜய் வந்து சட்டத்தில் இருக்கிற லூப் ஹோல்ஸ், அதாவது சட்டத்தின் ஓட்டைகள், அதை வந்து நல்லா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த டைமு, இது வந்துட்டு கான்ட்ரவர்சி ஆகும்னு தெரியும், இருந்தாலுமே அவர் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஆள் தான், பயங்கரமான ஒரு ஆள். ஸோ எல்லாமே ஒரு கால்குலேட்டட் மூவ் தான் அது அவர் பண்ணுறது. அவர் வேணும்னு தான் அவர் வந்து சுற்றி இருக்கார் வெளியில் ட்ரிஷாவோட. அண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நத்திங் இஸ் அ சீக்ரெட். அதாவது ஒரு ரூமர் அப்படின்னு சொல்கிறப்போ எங்கே தீ இருக்குமோ அங்கே தான் புகை இருக்கும். ஸோ நம்ம வெறும் புகை மட்டும் தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக அந்த தீ வந்து எங்கே பற்றிக்கிச்சு, எப்போ பற்றிக்கிச்சுன்னு அவங்கள கேட்டால் தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த ட்ராமா நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ டிவோர்ஸ்ன்னு பார்க்குறப்போ வந்து இட்ஸ் ஓகே அப்படின்றாங்க, டிவோர்ஸ் தானே அப்படின்னு. ஆக்சுவலாக உண்மையாகவே வந்து விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியனு, பைபிளை மதிக்கிற ஆள், கடவுளை மதிக்கிற ஆளாக இருந்தால் டிவோர்ஸ்ன்றது பைபிளில் எதிரான ஒரு விஷயம். அதில் வந்து ஒரு தப்பான விஷயம். ஏன் தப்பான விஷயம்னா, ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நீங்கள் டிவோர்ஸ் பண்ண முடியும். இட்ஸ் ஸ்டில் லீகல், நீங்கள் டிவோர்ஸ் பண்ண முடியும். அது என்னன்னா, இந்த நடத்தை சரியில்லை அப்படின்ற ஒரே காரணத்தால் மட்டும்தான் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணால் அது நியாயமான டிவோர்ஸாக இருக்கும், கடவுளுக்கும் பிடிச்ச ஒரு டிவோர்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்றப்போ வந்து எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, எனக்கு செட் ஆகலை, எனக்கு வேறு பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு பேர் வந்துட்டு அடல்ட்ரி. ஸோ நீங்கள் டிவோர்ஸ் பண்ணாலும் பண்ணாட்டி இன்னொரு பொண்ணோட இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு ஒய்ஃப் வந்துட்டு இன்னொருத்தரோட போனாலும் சரி, அது வந்து அடல்ட்ரி. அது வந்து போத் ரிலீஜியஸ்லி ராங், லீகலி ராங். இது ரெண்டுமே ராங் தான். ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் எ க்ரைம், கோர்ட்டே சொல்லிடுச்சு இட்ஸ் நாட் எ க்ரைம் அப்படின்ற ஒரே ரீசனால் வந்து இட் டசன்ட் மீன் இட் இஸ் ஓகே, இட் டசன்ட் மீன் இட் இஸ் ஃபேர், இட் டசன்ட் மீன் இட் இஸ் லீகல். ஸோ சட்டத்தின் ஓட்டைகளை ப்ராப்பராக இவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு தான் இவர் இந்த ட்ரோலிங் இஸ் பேசிக்கலி ட்ரோலிங் த ஃபேன்ஸ், இஸ் பேசிக்கலி ட்ரோலிங் இஸ் ஓன் பீப்புள், இஸ் ட்ரோலிங் எவ்ரி ஒன். இட்ஸ் ஓன்லி பர்சனல் அன்டில் யூ கீப் திங்ஸ் வித்தின் யுவர் ஹவுஸ். அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நான் அது என் பர்சனல் பிரச்சனை அப்படின்றப்போ அந்த 4 செவத்துக்குள்ளே தான் நான் வச்சுருக்கணும். ஒன்ஸ் அதை வெளியில் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த குப்பை வந்து பப்ளிக் ப்ராப்ளம் ஆகிடும், பப்ளிக் நியூசன்ஸ் ஆகிடும். அப்போ எல்லாருமே பேச தான் செய்வாங்க. அப்போ இது வந்து பர்சனல்ன்ற அந்த பாயிண்ட்டே இங்கே கிடையாது, இது பப்ளிக் தான். இப்போ இட்ஸ் அ பப்ளிக் ப்ராப்ளம். இன்னொன்று, அரசியலுக்கு நீ வர அப்படின்னா நீ அரசியலில் வந்து என்ன இம்பேக்ட் பண்ண போகிறன்றது இட்ஸ் நாட் அ பர்சனல் திங், இட்ஸ் அ பப்ளிக் திங். ஸோ எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு,
வேர்த்தே இல்லை, இதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றாரு. எதை வந்து வேர்த் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு தெரியல. அவரோட ஒய்ஃபை வந்து வேர்த் இல்லைன்னு சொல்கிறாரா, இல்லை அந்த பிரச்சனை வேர்த் இல்லைன்னு சொல்கிறாரா? அதாவது இது என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். அது ஓரளவு டீசெண்டாக இருந்திருக்கும். கடைசியில் அந்தளவு ஒர்த்தே கிடையாது அப்படின்னு நான் வந்து எல்லாரையும் தான் அவர் கிட்டத்தட்ட அவங்க பசங்க, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எதுவுமே ஒர்த் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆள். இவர் வந்து மகளிர் பற்றி மக்களுக்காக நல்லது பண்ண போகிற தூய சக்தியாக அவர் பார்த்துக்குங்க. அப்புறம் அந்த சைக்கோபேத் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வேர்டு, அந்த சைக்கோபேத்திக் பிஹேவியர் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் போட்டிருந்தாங்க அந்த டிவோர்ஸ் டாக்குமெண்ட்லாம். ஸோ இந்த சைக்கோபேத்ஸ் பற்றி ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அதாவது வேர்ல்டு ஃபேமஸான சைக்கோபேத்ஸ் வந்து எட் கீனு, ஜெஃப்ரி டாமர், அப்புறம் இப்போ எப்ஸ்டீன் கூட சைக்கோபேத் தான் இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி பீப்புளெலாம் வந்துட்டு பயங்கர இன்டெலிஜென்ட். அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா அவங்க பயங்கர இன்டெலிஜென்ட்டு. எப்ஸ்டீனாக இருக்கட்டும், அவர்கிட்ட ஒரு தனி பவர் இருந்ததான். ஸோ மக்களை கவர்ற மாதிரி ஒரு பவர். அவன் தப்பு பண்ணி மாட்டினா கூட அவன் பேசுகிற விதத்துலேயே அவனை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அவனால் வந்து மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் பேசுகிற ஆள்கிட்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள். அதே மாதிரி ஜெஃப்ரி டாமர் பார்த்தீங்கன்னா இ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் லுக்கிங். பயங்கரமாக அந்த பாடி பில்டெலாம் பண்ணிவிட்டு இட் வாஸ் வெரி அட்ராக்டிவ். கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி, விஜய் மாதிரின்னு சொல்லலாமா. ஒரு சைக்கோபேத்ன்றவன் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு இவன் போய் பண்ணானா, இவன் ரொம்ப சைலண்டாக இருப்பானே என்று சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சைக்கோபேத்திக் பிஹேவியர்ன்றது வந்துட்டு கிளியராக நமக்கு ஒருத்தர் பார்த்து இவன் ஒரு சைக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது மென்டல் டிஸார்டர் இருக்கிறது வேறு, சைக்கோபேத்ன்றது வேறு. அந்த சைக்கோபேத்திக்ன்றது ரொம்ப அண்டர்லைங் ஒரு ஹிடன் ஒரு விஷயம். அது நமக்கு ஆப்வியஸாக தெரியாது. ஆனால் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி சிமிலாரிட்டி தான் நான் விஜய்கிட்டையும் பார்க்குறேன். ஏதோ ஒரு பழைய ஒரு இன்டர்வியூ இருக்குது. அந்த இன்டர்வியூவில் இப்படி தான் இந்த ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன். ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு கேள்வி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து திடீர்னு கோவப்பட்டு எல்லோரும் ஏய் சுமார் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேஸ் எல்லாம் மாறி ஒரு மாதிரி பண்ணுவார். அதுக்கப்புறம் சாரி அப்படின்னுவார். ஸோ இது பார்க்குறப்போ வந்துட்டு அதான் உண்மையான விஜயான்னு நமக்கு தெரியாது. ஸோ கோவப்பட்டு அந்த மாதிரி பேசுகிற ஆள் தான் விஜயா நமக்கு தெரியாது. பட் வெளி சொசைட்டிக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டரு, ரொம்ப ஒரு ஃபிலாந்த்ரோபிஸ்ட் அந்த மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. பட் ரியாலிட்டி வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும். மேபி அவருக்கு அடுத்து அவருடைய ஒய்ஃபுக்கு தான் தெரியும். அதனால தான் ஒரு ஸ்ட்ராங்கான அலிகேஷன் அவங்க வச்சுருக்காங்க. சும்மாவே டிவோர்ஸ் கேட்டிருக்கலாம் அவங்க அந்த மாதிரி கேட்காம. அதாவது இவ்வளோ வருஷம் ஒருத்தரோடைய வாழ்ந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அது எவ்வளவோ அவங்க கோ த்ரூ பண்ணிவிட்டு, அதுவும் என்ன சொல்கிறாங்க 2021 தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி அஃபேர் ஏதோ இருக்குது அப்படின்னு. அப்போ இதுக்கு முன்னாடி எப்போதுலேருந்து இது நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அண்ட் சப்போசிட்லி இது வந்து அந்த நடிகை வந்து ட்ரிஷாவாக இருந்தாங்க அப்படின்னா, விச் இஸ் வாட் எவ்ரி சோஷியல் மீடியா சேயிங். அப்போது அந்த கில்லி படத்தில் நடித்தாங்க இல்லையா, ஐ திங்க் அந்த டைமில் இருந்தால் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த சஸ்பிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் எப்போனா, இந்த லியோ படத்தில் அந்த ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். ஏன்னா அப்போ இந்த ரூமர்ஸோ இந்த அலிகேஷன்ஸோ எதுவுமே வரல. விஜய் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஈவன் ட்ரிஷா கூட நான் எந்த ஒரு சீன்லேயுமே யாரோடையும் இந்த மாதிரி ஒரு லிப் லாக் பண்ணுற மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஐ வாஸ் ஷாக் டு சி, ஓகே இது என்ன கமல்ஹாசனை தாண்டி போகிற மாதிரி இருக்குது, எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த கேள்வி வந்து ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா விஜய்க்கு, எப்படி ஒத்துக்கிட்டாங்க அவங்க? என்னதான் ஃபார்வர்ட் திங்கிங் பீப்புளாக இருந்தாலும், என்னதான் லண்டனில் இருந்தாலுமே வந்து ஒரு ஒய்ஃப் வந்து என்றைக்குமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து பியாண்ட் எ பாயிண்ட், ஈவன் தோ இஸ் அ கிரேட் ஆக்டர், அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக நோ தான் சொல்லியிருப்பாங்க. அதையும் மீறி ஏதோ நடந்திருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஐ நியூ சம்திங் வாஸ் ராங். அண்ட் நான் சஸ்பெக்ட் பண்ணது இட் வாஸ் ரைட், அண்ட் தட் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன் ப்ரெசென்ட்லி. And I think that actor is this lady. So what's the bottom line? So bottom line என்னன்னா, எனக்கு வந்து மெயினாக சொல்ல வந்தது என்னென்னா, விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது பிரச்சனை கிடையாது. அவர் எப்படி வராரு, என்ன சொல்லிட்டு வராரு, ஏன் ஒரே கட்சியை போட்டு அடிக்கிறாரு, இதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு இட்ஸ் ஸோ கன்வீனியன்ட் ஃபார் ஹிம். இப்போ உள்ளே வந்தால் தான் உண்டு. ஏன்னா இது மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா, லைஃப் லாங் நடிச்சுக்கிட்டே இருந்தால் இதுக்கு மேலே என்ன ரோல் கொடுக்க போகிறாங்க? அப்பா ரோல் பண்ணியாச்சு, அடுத்து தாத்தா ரோல், எல்லாருமே ரஜினிகாந்த் ஆக முடியாது இல்லையா. ஸோ ரஜினிகாந்த் வந்து எந்த ரோல் கொடுத்தாலுமே அவர் சூப்பராக நடிப்பார். நெக்ஸ்ட் இன்னுமே வந்து அவர் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லைனா அவருக்கு ஏற்ற மாதிரி மூவிஸ் வருது வேர் ஹி நீட் நாட் ரிக்வயர் ஹீரோயின். அந்த மாதிரி வந்து நடித்தா அவர் எப்படி நடித்தாலும் நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சேம் கோஸ் ஃபார் கமல்ஹாசன். ஸோ அது எல்லா ஹீரோவுக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆஃப்டர் சர்டன் டைம் அவங்க ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்சிடும்.
அந்த மாதிரி தான் விஜயும் வந்து ஹீ நோஸ் வெரி வெல். இப்படியே வந்து ஆக்டிங்கை நம்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஹீ கனாட் கண்டினியூ ஹிஸ் கிங்டம். ஸோ அதனால் அவருடைய ஸ்டார்டம் வந்து ஷிஃப்ட் பண்ணி ஹீ வாண்ட்ஸ் டு கெட் இன் டு பாலிட்டிக்ஸ். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். திஸ் குட் பி ராங், திஸ் குட் பி மேபி ஜட்ஜ்மெண்டல். உங்களுக்கு எப்படி வேணால் இது தோணலாம். பட் பாயிண்ட் இஸ், எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் ஹி டிசர்வ்ஸ் டு பி த சிஎம், அட்லீஸ்ட் நாட் இன் திஸ் டைம் அண்ட் ஏஜ். Not with his manifestos, not with his kind of attitude, especially his attitude and personality is highly controversial, and he will do worse things if he comes to power. He will do unthinkable things on the thonudhu, and I'll be very wary of this guy. And what I want to say is, Tamil Naduக்கு வந்து சப்போஸ் இப்போ விஜய் ஆட்சிக்கு வரது எப்படி இருக்கும்னா, இட் வில் பி தி எண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஃபைனலாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டு when I was in India, I was trying to exercise my right to vote. அதாவது ஓட் போடணும்னு நான் வந்துட்டு ஐ வென்ட் டு ஒன் ஆஃப் தி வாக்குச்சாவடி அப்படின்னுவாங்களா. ஸோ அந்த இடத்துக்கு நான் போனப்போ வந்து கரெக்டான டைமுக்கு தான் போனேன். நான் எப்போவுமே போகிற இடம் தான் அது. when I went there, அங்கே இருக்கிற பீப்புள் வந்துட்டு யூ ஆல்ரெடி ஓட்டட் அப்படின்றாங்க. ஸோ யூஆர் ஆல்ரெடி ஓட்டட் அப்படின்னா வேறு யாரோ எனக்கு பதிலாக ஓட் போட்டிருக்காங்க. மோரோவர் அந்த ஓட்டர் ஐடியில் வந்துட்டு என்னோடய பேரும் சரி, அந்த ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ், அட்ரஸில் மிஸ்டேக் எல்லாமே இருக்குது. இப்படி இருந்துமே வந்து வேறு யாரோ எனக்கு பதிலாக வந்து ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறேன், இல்லை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். சிமிலர் இன்சிடெண்ட் இல்லைனா இதை வந்துட்டு சர்க்கார் என்ற படத்தில் வந்துட்டு விஜய் இந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் அவர் நடிச்சிருப்பார். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒரு வருவார். ஹீஸ் அன் NRI. ஹி வாண்ட்ஸ் டு எக்ஸசைஸ் இஸ் ரைட் டு ஓட். அப்போ வேறு யாரோ அவருக்கு பதிலாக ஓட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சீன்லாம் செம்ம மாசாக இருக்கும், ரொம்ப நல்லா இருந்தது. ஐ பர்சனலி லவ்ட் இட். ஏன்னா ஐ குட் சென்ஸ், ஐ குட் ஃபீல் இட் ஹேப்பனிங் டு மீ. ஏன்னா எனக்கு எக்ஸாக்ட்லி அப்படி தான் நடந்துச்சு. அப்போ நான் வந்துட்டு ஐ வாஸ் என்டையர்லி பவர்லெஸ் ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஐ குடன்ட் டூ எனி திங். அவங்க அந்த சொல்கிற பீப்புள் கூட பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, வேறு யாரோ ஓட் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஸோ சிரிக்கிறாங்கன்னா அது யோசிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு பெத்தட்டிக்காக இருந்திருக்கு. அது எந்த பர்டிகுலர் கவர்மெண்ட், எந்த பர்டிகுலர் ஐ டோன்ட் ரிமெம்பர் விச் கவர்மெண்ட் வாஸ் தேர் அட் த டைம். பட் யார் பண்ணாலும் சரி அது தப்பு தான். ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடக்காதுன்னு எந்த ஒரு கேரண்டியும் நமக்கு கிடையாது. ஸோ என்னுடைய சேலஞ்ச் டு ஆக்டர் விஜய் என்னென்னா, இப்போ நான் கேட்குற இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்னோடய ஓட் உங்களுக்கு தான். அதாவது இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதாவது எனக்கு பதிலாக இன்னொருத்தன் ஓட் போடுறான், என்னுடைய ஓட்டிங் உரிமை வந்துட்டு பறிக்கப்படுது இல்லையா? அது எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க? ஒரு சின்ன பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு ஒரு ஃபேமிலியில் எடுத்தாலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஆனால் நான் கேட்குறது ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப இந்த அதாவது உங்கள் ஓட்டிங்கை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. இந்த மாதிரி எத்தனை ஓட்டு வந்து அவங்க போடாமல் வேறு யாரோ வந்துட்டு அவங்களுக்கு பதிலாக கள்ள ஓட்டு, பேசிக்கலி கள்ள ஓட்டாக போடுறாங்களோ, இது வந்து நீங்கள் மூவியில் ஏதோ பண்ணியிருப்பீங்க, அது ரியல் லைஃப்பில் நீங்கள் ஆஸ் அ லீடர் உங்களுக்கு என்ன ஐடியா, வாட் இஸ் யுவர் சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம்? இது திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கு, இப்போ இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்யூஷன்? இதை நான் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அப்படி சொல்யூஷன் தெரிஞ்சதுன்னா அது நீங்கள் அடுத்த மீட்டிங்கில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோஆக்டிவாக உங்கள் ஓன் திங்கிங்கில் நீங்கள் உங்கள் ஓன் பிரெயினை யூஸ் பண்ணி அடுத்தவன் எழுதுனதை பேசாமல் மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை மக்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்து இதை நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் மேலே வந்து நம்பிக்கை அதிகமாகிறதுக்கு பொதுமக்களுக்கு, நான் வந்து ஃபேன்ஸ் பற்றி பேசல, பொதுமக்கள் உண்மையாகவே அறிவு யூஸ் பண்ணி உங்களை வந்துட்டு இவருக்கு ஓட் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் இந்த டிசிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத இந்த டயலாக்ஸ் எல்லாம் பேசுறது, நான் தான் நல்லவன், அதாவது தொடர்ந்து தப்பு பண்ணுறவனை கூட நம்ம வந்து நம்பிடலாம், மன்னிச்சிடலாம், நான் மட்டும்தான் நல்லவன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, அவனை மட்டும் நம்பவே கூடாது. இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கேஷ் யூ லேட்டர்.